ஒரே நாளில் 2 விசேஷம் வந்துருச்சுன்னா, நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட்டு போகிறதுன்னு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுருவோம். நல்ல வேளை எங்களுக்கு வேறு டைமிங்கு. அதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷனை முடிச்சோடனே அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு போயாகணும். கரெக்டான டைமுக்கு தீர்த்த தெளிக்கிற டைமுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் கோயிலுக்குள்ளே. காலையில் மணி ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கே வெயில் கொஞ்சம் சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக தீர்த்தத்தை தெளிக்கவும் அது எங்கள் மேலே பட்டு கீழே பூமி மேலே படவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த இடம் நல்லா கூலிங்காக இருந்த மாதிரி இருந்தது. தீர்த்தத்தை நாங்கள் மட்டும் தெளிச்சிக்கிட்டனால சரி வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியெல்லாம் மடமடன்னு குடிச்சிட்டு தீர்த்தத்தையும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் அப்படியே ஹோம குண்டத்தையெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்க வந்துட்டோம். இது முருகன் கோயில் கும்பாபிஷேகங்கிறனால 4 திசையிலேருந்து முருக அரோகரகர சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அது இல்லாமல் அந்த பூஜையில் வச்சு பண்ண கயிறு அதுக்கப்புறம் குபேர காசு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நாங்கள் குபேர காசு மட்டும் வாங்கிக்கிட்டோம். அவங்கவுங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் கோயிலுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. தண்ணி பாட்டில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் மோர் ஊற்றுறது, ஒரு நாள் பஸ்ஸை கூட இலவசமாக விட்டுருந்தாங்க. இப்படியும் கரெக்ட் டைமுக்கு 2 இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அப்பாடான்னு உட்காந்துட்டு இந்த கோழிக்கு ஃபுட்டை மட்டும் வச்சாச்சு.